நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க ஸ்டார்ட் அப்புங்கிற டேர்மே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது, புதுசாக ஆரம்பிக்கிறதுலாம் ஸ்டார்ட் அப். அப்புறம் நீங்கள் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க கேன் பி வெஞ்சர் பேக்டுன்னு. ஸோ ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப்னா ஒரு வெஞ்சர் பேக்டாக இருக்கணும், இன்னும் ஒரு விசி ஃபண்டபிளாக இருக்கணும் மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி. ஏன்னா இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, லைக் நான் இந்த ஐடியா இருக்குன்னு பிச் டெக்லாம் கூட அனுப்புவாங்க. அமெச்சூராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லை. லைக் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் அப்படி தான் ஆரம்பிப்போம். ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி இந்த கொஸ்டின் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் திங்க் அபவுட் ஃபண்ட் ரைசிங். இந்த செக்லிஸ்ட் இல்லைன்னா நீங்கள் செக்லிஸ்ட்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க மாதிரி எந்த விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? ப்ரைமரி என்ன கேட்டது முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி. ஓகே, அதுதான் இப்போ நிறைய பிஸ்னஸில் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, அது இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சொல்லி இன்னும் ஸ்கேலபிலிட்டி பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா லைக் ரிலேட்டபிளாக இருக்கும். இட்ஸ் மோர் அபவுட் என்ன சொல்கிறது, மைண்ட் செட்னு வச்சுக்கோங்களேன். எந்த மைண்ட் செட்டோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃப்ரம் டே ஒன் நீங்கள் பிஸ்னஸை பில்டு பண்ணும்போதே இதை வந்து ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் என்னெல்லாம் இன்றைக்கி சரியாக பண்ணணும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெடிஷ்னல் லிஸ்டட் கம்பெனி எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து இப்போ லிஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே நார்மலி டேக் அ டைம் ஆஃப் ஆவரேஜ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் 25 years ஆகும். ஆமாம். நைக்கா வந்து 7 yearsல பண்ணாங்க, 7-8 yearsல பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ ஜென்ரலாக ஒரு கம்பெனி 25 வருஷம் எடுத்துக்கிற அந்த க்ரோத் சைக்கிளில் நைக்கா வாஸ் ஏபிள் டு கிராக் இன் 7 years primarily because tech acted as a ஸ்கேலபிலிட்டி ஃபேக்டர். எக்ஸாக்ட்லி. ஸோ அது மாதிரி உங்கள் ஸ்கேலபிலிட்டி ஃபேக்டர் என்ன, முக்கால்வாசி டெக்காக தான் இருக்கும். ஓகே ஓகே, முக்கால்வாசி டெக்காக தான் இருக்கும். ஆமாம், ஸோ டெக்காக தான் இருக்கும். ஏன்னா ஹியூமன் எங்கெல்லாம் ப்ராம்ப்ட் எரர் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க பிஸ்னஸ் அடி வாங்கும், அங்கெல்லாம் ஸ்கேலபிலிட்டி பிரச்சனை வரும். ஸோ அங்கே நீங்கள் டெக்கை போட்டுட்டீங்கன்னா அங்கே அந்த எரரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, நடக்காமல் பார்த்துக்க முடியும். ஆமாம், ரெக்டிஃபிகேஷன் இஸ் a problem. நடக்காமல் பார்த்துக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. when you blitz scale, when you grow fast, there is no scope for error. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிங்கன்னா அந்த எரர் வந்து இட் காஸ்ட் யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வேகமாக க்ரோ ஆகும்போது தப்பு பண்ணுற இதே வந்து இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. ஏன்னா ஒன்று கம்மி பண்ணிடணும், ஜீரோ பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு. ஆமாம், ஏன்னா ஒன்று உங்கள் பணம் கிடையாது, நீங்கள் தப்பு பண்ணால் அதோட கான்சிக்வன்ஸை பேர் பண்ணுறவங்க இன்வெஸ்டர்ஸ், ஓகே, அவங்க பணம் தான் போகுது. ரெண்டாவது, நீங்கள் தப்பு பண்ணால் பூட் ஸ்ட்ராப்பிங் மாதிரி உங்களோட லாஸ் சின்னதாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா புரியுது அதோட லாஸும் பெருசாக இருக்கும், இம்பாக்டும். இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அதே மாதிரி ஒரு விசி ஃபண்ட் பிஸ்னஸில் வந்து க்ரோத் வந்து எவ்ரி மந்த் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ புட் கான்டெக்ஸ்ட், ஒரு நார்மல் பிஸ்னஸ் வந்து ஒரு இயர் வந்து 25% பூட்ஸ்டாப் பிஸ்னஸ், 25% ஒரு இயர் வந்து டர்ன் ஓவர் க்ரோத் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ரியலி குட் பிஸ்னஸ். பட் இந்த வெஞ்சர் பேக் பிஸ்னஸ் அவன் மந்த் ஆன் மந்த் வந்து மினிமம் 10 to 20% growth காட்டணும். ஓகே, ஈவன் இட் லாஸாக இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிஎம்வியில், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு மெட்ரிக்கில் வந்து மினிமம் 20% 25% growth காட்டணும் மந்த் ஆன் மந்த். ஓகே, ஸோ ஒரு பூட் ஸ்டாப் பிஸ்னஸ் இயர்லி அச்சீவ் பண்ணுற க்ரோத்தை வந்து ஒரு வெஞ்சர் பேக் பிஸ்னஸ் எக்ஸ்பெக்டட் டு அச்சீவ் இன் 1 month. ஓகே, ஸோ அதான் டிஃபரன்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் ஹவ் ஃபிகர்ட் அவுட் எவ்ரிதிங் ஆன் day 1. ஓகே, ஸோ இதை நான் ஸ்கேலபிலிட்டிக்காக தான் ஒரு ஐஐடி ஐஎம்ல எக்ஸ்பர்டைஸை வந்து ஜாப் ரோலுக்கு ஹை பேல வைக்கிறதா இருக்கட்டும், எக்ஸாக்ட்லி, ஒரு பெரிய டெக் டேலண்ட்டை வந்து அவ்வளோ ஹை பேயிங்காக கொடுத்து வைக்கிறதாகட்டும், எல்லாமே அந்த 25 வருஷத்தில் பண்ண வேண்டியதை அந்த 7 வருஷத்துக்குள்ளே சுருக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக நிறைய நீங்கள் ஐஐடி ஐஎம் சொல்ல வேண்டாம். அவங்க வந்து நாலேஜ் வருவாங்க, பட் அகைன் யூ டேக் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் உள்ள கொண்டு வருவாங்க. அது மாதிரி யூ சிட் அண்ட் ஃபிகர் அவுட் எவ்ரி மைன்யூட் டீடைல் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் as soon as possible. ஓகே, ஃபார் த எக்ஸப்ஷனல் க்ரோத் இங்கே டைம் இல்லை. ஸோ அந்த எக்ஸப்ஷனல் க்ரோத் அச்சீவ் பண்ணுற அளவு உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் டே 1 ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்களாங்கிறத இன்வெஸ்டர் யோசிப்பான், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். மைண்ட் செட் இருக்கு. ஆமாம், ஸோ ஐ வுட் சே இட்ஸ் அ மைண்ட் செட் ஆல்சோ. அந்த மைன்யூட் லெவல் ஆஃப் திங்ஸ் ஹேவ் யூ தாட் அபவுட் இட். ஓகே, லைக் ஃபர்ஸ்ட் டே 1 பிச் பண்ணும்போதே கிளாரிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ஒரு மெயின் ஃபேக்டர் வெஞ்சர் பேக் டு பி a வெஞ்சர் பேக் பிஸ்னஸ், ரைட்? ஏன்னா அங்கே தான் ஸ்கேலபிலிட்டி ஆரம்பிக்கும். ஸோ ஐ திங்க் இஃப் யூ ஆர் ஃபிகர் அவுட் தட் அண்ட் என்ன சொல்ல, நீங்கள் வந்து இப்போ ஒரு பூட் ஸ்டாப் பிஸ்னஸ் இவ்வளோ யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஆமாம், நம்ம ஃபேஸில் கொண்டு போயிட்டு போகும். நீங்கள் ஆரம்பிக்கலாம், தப்பு பண்ணலாம், திரும்ப சரி பண்ணலாம், திரும்ப ஒரு எம்ப்ளாயி போயிட்டு அடுத்த எம்ப்ளாயி ஹையர் பண்ணலாம், திரும்ப ஒரு தேர் இஸ் ஸ்கோப் ஃபார் டூயிங் மிஸ்டேக், கரெக்டிங் இட் அட் அ வெரி மினிமல் காஸ்ட். பட் வெஞ்சர் பேக் பிஸ்னஸ் ஜென்ரலி டோன்ட் ஹேவ் தட் லக்ஸரி. இட்ஸ் அ லக்ஸரி ஃபார் தெம். ஓகே ஓகே. நீங்கள் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணாமல் விடலாம். அக்கௌண்டன்ட்டே இல்லாமல் இயரண்டில் கொண்டு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து ஃபைலை கொடுத்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். அப்பா ஆடிட்டர் தான், அதனால எனக்கு தெரியும். கடைசி நேரத்தில் வந்து அப்பா தலையை வச்சுப்பாங்க. அவங்க அப்பா இன்சிஸ்ட் பண்ணுவாங்க மாதம் கொண்டு வந்தாங்க, வருஷ கடைசியில் தான் இருக்கும்.
ஸோ தட் இஸ் ஆல் த லக்ஸுரி ஆஃப் அன் பூட் ஸ்டாப் பிஸ்னஸ். அங்கே அதுக்கான இது இல்லை, வெஞ்சர் பேக் பிஸ்னஸில் இல்லை. ஸோ அதுதான் ப்ரைமரி. பட் ஸ்கேலபிலிட்டிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. நீங்கள் பிரேக் டவுன் பண்ண சொன்னீங்க இல்லையா? ஆமாம். ஸோ நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், நானே யோசிச்சு பார்த்தேன். பிரேக் டவுன் பண்ணும்போது ஸ்கேலபிலிட்டிக்குன்னு ஒன்று இது கிடையாது. நான் டெக்குன்னு சொல்லிட்டேன்னா அது தப்பாயிடும். நிறைய பேர் டெக்குன்னு சொல்லிடுறாங்க. டெக் இருந்தால் தான் அது ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது தப்பு. ஓகே ஓகே ஓகே. அப்படி நான் இதுக்கு பேசும்போது உட் பிரஸ்ட் ஆயில், ஆமாம், ஆமாம், அதில் எந்த வித டெக்குமே இருக்கு இல்லை. ஸோ உட் பிரஸ்ட் ஆயில் இருந்து இவ்வளோ பெரிய ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த டெக்கும் கிடையாது, எந்த டெக்கும் கிடையாது. ஸோ நேற்று ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல சொன்னான், நம்ம ஊர்லேயே ஒரு 200-300 பேர் இதே இதை பண்ணிட்டு இருப்பாங்களேன்ட்டு. ஸோ இட் இஸ் மோர் அபவுட் த மைண்ட் செட் தான். ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் வந்து இருக்கிறதுலே என்ன காரணம், ஒரு 10 வை கேட்டிங்கன்னா 10வது வையில் மைண்ட் செட்டு தான் சொல்லுவேன் நான். ஓகே, நான் எனக்குள்ளே கேட்டுட்டு நீங்கள் கேட்டோன்னு. ஆமாம், ஏன்னா ஆடியன்ஸுக்கு நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நீட் இருக்குங்கிறத விட எனக்கு இது புரிஞ்சு, எனக்கு புது பெர்ஸ்பெக்டிவ். நாளைக்கு யாராவது ஸ்கேலபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிப்பேன். அதான் அந்த சீனியர்ஸோட அர்த்தமே. ஸோ ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல இது. ஸ்கேலபிலிட்டி ஒரு செக் பாயிண்ட்னு வச்சுக்கலாம், செக் லிஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ வேறு எந்த மாதிரி இருக்கும், லைக் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு விசி பேக்டாக இருக்க ஒரு ஃபண்ட் ரைசிங் போனால் பாசிபிள்ங்கிற மாதிரி விஷயம். சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் பெடிகிரிஸ் ஆல்சோ இருக்குது. பெடிகிரின்னு எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸோ இட்ஸ் ஆல் ஆடிங் ஃபேக்டர். இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஆன் த காம்படிஷன். ஏன்னா நீங்கள் வந்து நான் ஒரு ஆல்ரெடி ஒரு செக்டாரில் வந்து 10 பேர் இருக்கான், நான் 11 ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, why you should be doing better than your competitor அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். வெரி 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 கம்பெலிங் ரீசன். அது வந்து நான் ப்ரைஸ் கம்மியாக பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை, அது வந்து கம்பெலிங் கிடையாதுல்ல. ஏன்னா அவங்களோட அவங்கள்ட்ட பணம் இருக்குது. பெடிகிங்கிறது எக்ஸ்பர்டைசன் மாதிரி எக்ஸ்பர்டீஸாக சொல்லலாம். இல்லை வந்து ஐஐடிஎம்ஸ் ஆப்வியஸ்லி பெடிகிரி சொல்ல வந்து நீ என்ன ஒரு ஐஐடிஎம் சொல்ல வேணாம்னு சொல்லலாம். இல்லை அது ஒத்துக்கலாம். பெடிகிரிங்கிற வார்த்தையை சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஐஐடிஎம் இட்ஸ் பெடிகிரி. இது வந்து ஓப்பனாகவே நிறைய விசி ஃபார்ம்ஸ் அக்ரி பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம் நேம் மென்ஷன் பண்ணலாமா? விசி பண்ணலாம். ஓகே, ப்ளூம் வெஞ்சர்ஸ்னு ஒன்று இருக்காங்க. ஒன் ஆஃப் த வெரி குட், ரியலி குட் விசிஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ரிலீஸ் இது ஒரு ரிப்போர்ட் மாதிரி. ஆமாம், இட்ஸ் வெரி ஃபேமஸ் among VC community. வருஷத்துக்கு ஆமா, அது பேர் கூட இண்டஸ் வேலி ரிப்போர்ட். இண்டஸ் வேலி ரிப்போர்ட் ஒன்று இன்டர்னலா அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கங்கிறது, ஆமா, அவங்க போர்ட்ஃபோலியோ எல்லாமே போடுவாங்க. அது லாஸ்ட் இண்டஸ் வேலி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா they would have told அவங்களோட மேஜர் ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் அப்ஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் இஸ் ஃப்ரம் IITIM. ஓகே, that has been a very common correlation in their portfolio. ஆமா, ஸோ நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டார்ட் அப் டு த விசியில் எல்லா போர்டில் ஒரு லைக் கோஃபவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு ஐஐடிஎம்மாக இருந்திருக்காங்க. ஆர் பீப்புள் ஃப்ரம் ஃபேன்சி காலேஜ் ஹஸ் பீன் தேர். இது வந்து மென்ஷனே பண்ணியிருந்தாங்க ரிப்போர்ட்டில். ஸோ அவங்களுக்கு அவங்க ஒரு விசி பர்ஸ்பெக்டிவ்ல தே ஷுட் மேக்ஸிமைஸ் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மணி ஆர் த இன்வெஸ்டர்ஸ் மணி, எல்பிஸ் மணி. அப்போ ஐஐடிஎம் வந்து அது வருது அப்படிங்கிற ஒரு தீசிஸ் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவும் நான் வந்து அலுமினி நெட்வொர்க்கை தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் பெரிய ஒரு வேல்யூ ஆட் தான் அலுமினி நெட்வொர்க்குங்கிறது. ஸோ அதுவாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் ஜாப் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இதாக கூட இருக்கலாம், ஒரு ஐடியா விச் இஸ் நாட் மச் நோன் டு த வேர்ல்டாக இருக்கலாம். ஒரு யூனிக் ஐடியா, ஒரு ஃபேமிலி. நிறைய ஃபேமிலி ரன் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெஞ்சர் பேக்டாக மாற்றினாங்க, நிறைய மாற்றுறாங்க. டாக்டர் வைத்தியாஸாக இருக்கட்டும், அவங்களாம் அந்த எக்ஸ்பர்டைஸ் அவங்களுக்கு தான் ஐடியா. ஸோ அவங்க தே நோ த ப்ராடக்ட் இன் அண்ட் அவுட் பிகாஸ் தேர் ஃபாதர் ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ இப்போ அந்த ஒரு ஐடியா விச் நோபடி, நாட் மச் பீப்புள் இன் த வேர்ல்ட் நோ, ஆர் என்ன சொல்கிறது, ஒரு சிஸ்டம் விச் யூ கிரியேட்டட் ஆன் யுவர் ஓன். Okay. Which is working very self-sufficient manner. For example, வந்து அதுக்கு இப்போ UPI is a great system. It's a protocol. Which is doing great things for India. So அது மாதிரி நீங்களே உருவாக்கணும் ஒரு ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். So you should have an unfair advantage. லைக் இன்னும் பிரேக் டவுன் பண்ணி சொல்லணும்னா, இது இவங்க கிரீஷ் மாதுர்பூதமோட ஃபர்ஸ்ட் பிச் டெக் எடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆசில் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணியிருந்திருப்பாங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் செக்னே ஒரு எபிசோட் மாதிரி இருக்கும் யூடியூப்பில். அதில் பார்த்தீங்கன்னா பெடிகிரி என்ன போட்டிருப்பாங்கன்னா, எவ்ரி ஒன் ஃப்ரம் ஜோகோ 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 ஜோகோன்னு இருக்கும். அது ஒரு பெடிகிரி. ஆமாம், எனக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. விபி தேர் ஃபார் அ வைல், ஐ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுங்கிறத சொல்லி, அதுவும் பெடிகிரியில் அது பெடிகிரி தான். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கண்டிப்பாக வேணும். அது வந்து ஒரு செக்லிஸ்ட்டாகவே வச்சுக்கலாமே. ஓகே, அது ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கலாம். எதனால நீங்கள், ஆமாம், எதனால இந்தியா வந்து செம்ம எக்ஸாம்பிள். அவங்க ஃபேமிலியாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அதை ஸ்கேல் பண்ண போகிறாங்க. அதுக்கான சின்ன சின்ன நுவான்சஸ் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வேறு யாருக்கும் தெரியும். எனக்கெல்லாம் சுத்தமாக நமக்கு அந்த மாதிரி ப்ரிவிலேஜே இல்லை. அது ஒரு ப்ரிவிலேஜ் தான். கண்டிப்பாக அன்ஃபேர் அட்வான்டேஜ். ஸ்கேலபிலிட்டி ஒன்று, பெடிகிரி ஒன்று. அன்ஃபேர் அட்வான்டேஜ், பெடிகிரி ஒன்று. இது ரெண்டும் மேஜர். இது ரெண்டும் இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் மோஸ்ட்லி கிராக் த விசி மாடல். ஓகே. அண்ட் இது வந்து இமீடியட்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு. பட் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ரியலி நீட் த
the execution capability. ஓகே. Because it's a very high paced environment or high pressure environment சொல்லலாம். It's going to be a very high pressure journey. அதை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க, நல்லா மேனேஜ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். அந்த ஃபஸ்ட் ரவுண்டு இது ரெண்டையும் வச்சு நிறைய பேர் கிராக் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் 2 ரவுண்ட்ஸை. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹை ப்ரெஷர் என்வரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ஓகே ஓகே ஓகே. இனிஷியலாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் தான் இதெல்லாம். ஆமாம். ஸோ இது வந்து எப்போ சக்ஸஸ்ஃபுல் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அகைன் நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்ட் ரைஸ் பண்ணி ஐபிஓ போகும் அப்படிலாம் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு உண்மையாக இல்லைனா வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ் இன் திஸ் எக்கோசிஸ்டம், சக்ஸஸ் இஸ் வென் யூ ஆர் ஏபிள் டு மேக் அ சஸ்டெயின்ட் ரெவென்யூ வித் கன்சிஸ்டன்ட் மார்ஜின்ஸ். ஓகே ஓகே. ஸோ அல்டிமேட்டாக நீங்களும் ஒரு நல்ல பிஸ்னஸாக மாறணும் ஒரு பாயிண்டில். ஆமாம். அட் அ வெரி லார்ஜ் ஸ்கேல் சஸ்டெயின் ரெவன்யூ வந்து அப்படியே சஸ்டெயின்டாக போகணும். ஒரு மினிமல் க்ரோத் ரேட்டோட எவ்ரி இயர் ஒரு 10-15% க்ரோத் ரேட்டோட உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி, ஒரு ஹெல்தி மார்ஜின்ஸோட க்ரோ ஆகிட்டே இருக்க முடியுது வித்தவுட் மச் மணி கம்மிங் இன். நீங்கள் இன்னும் பணம் உள்ளே போடாமல் பண்ண முடியுது அப்படின்னா then you are a very successful startup. But see, at one point you should turn that. Okay. அது நீங்கள் எப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஒரு இவ்வளோ மார்க்கெட் ஷேர் நான் வந்து அக்வயர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அப்படி ஜொமேட்டோமே 11 years ஆயிடுச்சு. அவங்க லாஸ் பண்ணி ப்ராஃபிட் வரதுக்கே இப்போ தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பண்ணி தேங்க்ஸ் டு Blinkit. ஆமாம் கரெக்ட். Blinkit அக்வயர் பண்ணனால அதே சர்வைவிங்கில் கோயம்புத்தூர்ல Blinkit ஜெப்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெப்டோ வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதனால ஸ்கேல் பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னீங்க தேங்க் டு Blinkit தான் அக்வயர் பண்ணனால ஸ்ட்ராட்டஜிக் இன்ஆர்கானிக் க்ரோத். ஸோ அது இன்ஆர்கானிக் க்ரோத்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படியோ அட் ஒன் பாயிண்ட் யூ ஷுட் பி அந்த மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னா யூ வில் அதுக்கப்புறம் இட்ஸ் அ குட் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி தான். அது எவ்ரி ஸ்டார்ட் அப் ஷுட் அட் ஒன் பாயிண்ட் பிகம் அ பிஸ்னஸ் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இதில் அழகாக சொல்லியிருந்தீங்க, இனிஷியல் ஸ்டேஜ் கிராக் பண்ணதுக்கு இருக்கும், அடுத்தடுத்த ரவுண்ட் போகும்போது அந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ப்ளே ஆகும்ட்டு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் முக்கால்வாசி பேர் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்காங்க. தோஸ் ஹேவ் அன் ஐடியா. இல்லைனா நான் இது மாதிரி நம்ம கோயம்புத்தூர்லேருந்தே ஒருத்தவங்க கூட கனெக்ட் பண்ணேன். அவங்க ஒரு ஐஓடி அந்த எம்படட் அந்த இதில் ரொம்ப ஒரு 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு குவிட் பண்ணிவிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நீங்கள் சொன்ன பெடிகிரி இருக்குது அவர்கிட்ட. ஓகே, அவர் ஐஓடியில் ஸ்ட்ராங், அவர் ரொம்ப அந்த டாப் லெவல் கம்பெனிஸில் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே விபி லெவலில் இருந்துட்டு வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ண பெடிகிரி ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன நுவான்சஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு அப்புறம் கவர் பண்ணுவோம். ஆனால் மெயின் ஆஸ்பெக்ட் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவை கொண்டு போவோம். ஸோ இந்த விஷயம் ஐடியா இருந்தாலே போதுங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஐடியாக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும்னா நீங்கள் அந்த ஸ்கேலபிலிட்டியும் இருக்கணும், அந்த பெடிகிரியும் இருக்கணும். வேற அது வந்து ஒரு மித்து தானே, ஐடியா இருந்தால் போதும் காசு கிடச்சிருங்க.